Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவ கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் 10 வேர்ட்ஸ் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கான ப்ரொனன்சியேஷன் கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள் ATTENDன்னு இருக்குது. இந்த வேர்டு எப்படி இது பண்ணோம்? AT அப்படின்னா அட், ஏனா ஆ அப்படிங்கிற சவுண்ட் நமக்கு தெரியும். டீனா இட். அப்போ என்ன பண்ணோம்? ஏடியை அட்டுன்னு நான் கொடுத்துட்டேன் இல்லை. அடுத்து அகைன் ஒரு டீக்கு என்ன பண்ணேன்? இட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு கான்சோனன்ட் லெட்டர்ஸ் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா டபுள் கான்சோனன்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் கான்சோனன்ட் மெத்தட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வேற ஏதாவது லெட்டர்ஸ் ஆட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, இந்த ENDன்னு கிட்டத்தட்ட 3 லெட்டர்ஸ் ஆட் ஆகுது. அப்படி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அது டபுள் கான்சோனன்ட் என்ன பண்ணணுமா? பிரிக்கணும். டபுள் கான்சோனன்ட்க்கு அடுத்து எந்த வேர்டும் இல்லை அப்படின்னா சிங்கிள் கான்சோனன்ட் சவுண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா டபுள் கான்சோனன்ட்க்கு அடுத்து லெட்டர்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன கொடுத்தாகணும் அப்படின்னா ரெண்டு வேர்டும் என்ன பண்ணணும்? தனித்தனியாக பிரிச்சாகணும். அதனால தான் இந்த டீ என்ன பண்ணி ரெண்டு டீயையுமே தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். அப்போ ஒரு டீ இட்டுனும் அகைன் ஒரு டீ இட்டுன்னு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ENT, ஈனா ஏ சவுண்டு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ என்னன்னா இன்னு, டீனா இட்டு இல்லையா? இதெல்லாம் 3 சேர்த்தா அப்படின்னா என்ட்டுன்னு நான் கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எப்படி கொண்டுட்டு வரும்? நம்ம இப்போ ப்ரொனன்சியேஷன் கொண்டுட்டு வரணுமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வவல் லெட்டர் இல்லையா? ஃபர்ஸ்ட் வவல் வந்தாலோ இல்லை ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் லெட்டர் வந்தாலோ நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் வந்தால் மட்டும் அதுக்கு அடுத்து வவல் இருக்குதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளண்ட் பண்ண வைக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்போ இங்கே என்ன இருக்குது? வவல் இருக்கிறதுனால அந்த வவல் என்ன பண்ண நான் ஆவனா அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து பாருங்க, இட்டுங்கிறதும் கான்சோனன்ட், இங்கே ஒரு இட்டுங்கிறது கான்சோனன்ட். இப்போ ரெண்டு கான்சோனன்ட்டும் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்கணும். இப்போ ரெண்டு கான்சோனன்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட்டை அப்படியே வச்சுக்கணும். அதனால் அட்டை என்ன பண்ண நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இங்கே ஒரு கான்சோனன்ட் இருக்குது. அந்த ஏங்கிறது ஒரு வவல் லெட்டர் இல்லையா? அப்போ இட்டு கூட்டல் ஏ அப்படிங்கிறது என்ன வரும்? இட் ப்ளஸ் ஏ எனக்கு டே அப்படின்னு சவுண்ட் வரும். புரியுதுங்களா? அடுத்து இன்னு இட்டு ரெண்டுமே எனக்கு என்னது? கான்சோனன்ட் லெட்டர். அதை என்ன பண்ண நான் அப்படியே நான் எழுதிக்கிறேன். அப்போ வரும் அட்டன்ட் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ATTEND அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி பண்ணணும்? அட்டன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து BRUSH. இப்போ இதில் பிக்கு என்ன சவுண்டு? இப்பு சவுண்டு. ஆருக்கு இரு சவுண்டு. USH அப்படின்னா அஸ் அப்படிங்கிற சவுண்டு வரும். இப்போ இப்பும் கான்சோனண்டா, இரும் கான்சோனண்ட். இங்கே பார்த்த மாதிரி தான் இட்டு கான்சோனண்ட். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? இப்பு இரு ரெண்டுமே கான்சோனன்ட் சவுண்ட்ஸ். அதாவது தமிழில் மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. மெய்யெழுத்துக்கள்னு சொல்கிறது எல்லாமே இங்கிலீஷ்லன்னு சொல்லுவோம், கான்சோனன்ட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ இப்பு இரு ரெண்டுமே என்னது? தமிழில் சொல்கிற மெய்யெழுத்தா இங்கிலீஷில் கான்சோனன்ட் சொல்கிறோம். USH என்ன சொல்கிறோம்? அஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இதுவும் கான்சோனன்ட் இதுவும் கான்சோனன்ட். அப்போ கான்சோனன்ட் ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்குவோம். அதனால் இப்போ என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இரு கூட்டல் ஆ. இருங்கிறது கான்சோனன்ட், ஆங்கிறது வவல். இப்போ இரு கூட்டல் ஆ நமக்கு என்ன வரும்? ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இரு ப்ளஸ் ஆ நமக்கு என்ன சவுண்ட் வரும்? ரா அப்படின்னு சவுண்ட் வரும். அப்போ ரா அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குது? ஒரே ஒரு இஸ் மட்டும் இருக்குது கான்சோனன்ட் ஃபார்ம், அது அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ ஃப்ரெஷ் அப்படின்னு வரும். என்ன வரும்? ப்ரஷ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து AWAKE அப்படின்னு இந்த வேர்டு இருக்குது. ஏக்கு என்ன சவுண்டு? ஆ சவுண்டு. டபிள்யூக்கு இவ்வு சவுண்டு. AKE அப்படிங்கிறத ஏக் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே இ இருக்குது, முன்னாடி இருக்க லாங் சவுண்டு. அப்போ ஏக் அப்படிங்கிற சவுண்டு வருது. புரியுதா? சரி, இப்போ என்ன பண்ணோம்? வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பிகினிங்ல என்ன இருக்குது? நமக்கு வவல் லெட்டர் இருக்குது. அதனால் என்ன பண்ணேன்? அந்த ஆவை அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? இவ்வுங்கிறது கான்சோனன்ட், ஏங்கிறது வவல். அப்போ இவ்வு கூட்டால் ஏ எனக்கு என்ன வரும்? வே அப்படின்னு வரும் இல்லைங்களா? அப்போ வே அப்படின்னு வரும். லாஸ்ட் ஒரே ஒரு இக்கு மட்டும் இருக்குது. அது இக்கு இப்போ என்ன நமக்கு கான்சோனன்ட் இல்லை. அந்த கான்சோனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ AWAKE அப்படிங்கிற வேர்டை அவேக் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து BEHAVE அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி படிக்கணும்? BE அப்படிங்கிறது பி அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? பிஇங்க தான் சொல்லணும், பின்னு சொல்லணும். ஏன் சார் ஈக்கு ஏ சவுண்டு தானே சார் அப்படின்னு சொல்லி டவுட் வரும். இந்த மாதிரி இருக்கும். இந்த பிஇங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு என்ன பண்ணுவோம்? தனியாக ஃபார்மேஷன் மீனிங் தரும். அதனால் பிஇங்கிறது ப்ரிஃபிக்ஸ் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லாஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க? ஓப்பன் சிலபல்னு சொல்லுவாங்க. அப்போ லாங் சவுண்ட்ஸில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பிக்கு இப்பு சவுண்டு, ஈக்கு ஏ சவுண்டு. அப்போ பி அப்படின்னு வருது. அடுத்து ஹச்சுக்கு இக்கு சவுண்டு, AVE அப்படின்னா ஏ அப்படின்னு சவுண்டு வரும். இப்போ பிங்கிறது காம்பவுண்ட் லெட்டர்னால பிங்கிற காம்பவுண்ட் லெட்டர் என்ன பண்ண அப்படியே போடணும். கான்சோனண்டாக இருந்தால் வவல்ஸோட பிளண்ட் ஆகி அது காம்பவுண்ட் லெட்டராக வரும். ஆனால் ஆல்ரெடி இங்கே இருக்கிறதே காம்பவுண்ட் லெட்டர் தான். அதனால் காம்பவுண்ட் லெட்டர் பண்ணணும்,
அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து இக்குங்கிறது ஒரு கான்சனண்ட், ஏங்கிறது ஒரு வவ்வல். அப்போ கான்சனண்ட்டும் வவ்வலும் பிளண்ட் ஆச்சுன்னா என்ன வரும்? இக்கு கூட்டல் ஏ ஹே அப்படின்னு வரும். இக்கு கூட்டல் ஏ ஹே அப்படின்னு வரும். லாஸ்ட் என்ன இருக்குது? இவங்கிறத ஒரே ஒரு கான்சனண்ட், அதெல்லாம் என்ன பண்ணுறது? கான்சனண்ட் அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ பிஹேவ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அடுத்து CRUSH இப்படிங்கிறோட எப்படி பண்ணோம்? சீனா இக்கு சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, USH அப்படின்னா அஸ் சவுண்டு. இப்போ சிக்கு என்னது? இக்கா, ஆருக்கு இரு, ரெண்டுமே என்ன சவுண்டு? கான்சனண்ட். ரெண்டு கான்சனண்ட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் என்ன பண்ணணுமா? அப்படியே போட்டுக்கணும். அடுத்து இரு கான்சனண்ட், ஆங்கிறது நமக்கு என்னது? வவ்வல். அப்போ என்ன வரும்? கான்சனண்ட் வவ்வலும் பிளண்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும்? காம்பவுண்ட் ஃபார்மா இக்கு கூட்டல் இரு கூட்டல் நமக்கு என்ன வரும்? ரா அப்படின்னு சவுண்ட் வரும். லாஸ்ட் இஸ் இருக்கிறதுனால இஸ் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ என்ன வரும்? கிரஸ் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து CURSE அப்படிங்கிற வேர்டு எப்படி இருக்கும்? சீனா இக்கு சவுண்டு, யூனா ஆ சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, SE அப்படின்னா இஸ் சவுண்ட் இல்லைங்களா? இப்போ இக்கு கூட்டல் என்ன சவுண்ட் நமக்கு? இக்கு கூட்டல்லாம் கா அப்படின்னு வரும் இல்லைங்களா? அடுத்து இரு இஸ் என்ன இருக்குது? அப்போ இருங்கிறதும் கான்சனன்ட் லெட்டர், இஸ்ங்கிறது கான்சனன்ட் லெட்டர். அப்போ ரெண்டு கான்சனன்ட் என்ன பண்ண நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அதனால என்ன வருது நமக்கு? கஸ் கஸ் அப்படின்னு என்ன வரும்? கஸ் அப்படின்னு வரும். புரியுதா? அடுத்து BLAME அப்படிங்கிற எந்த வேர்டு எப்படி வரும்? பீனா இப்பு சவுண்டு, எல்லுனா இல்லு சவுண்டு, AME ஈக்கு முன்னாடி ஏ இருக்கிறதுனால லாங் சவுண்டு ஏம். இப்போ இப்பு இல்லு ஏம் அப்படின்னு வருது. இப்போ என்ன வரும்? இப்புங்கிறதும் கான்சனன்ட், இல்லுங்கிறதும் கான்சனன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்குவோம். புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லு கூட்டல் ஏ என்ன வரும் நமக்கு? லே அப்படின்னு வரும். என்ன வரும்? லே அப்படின்னு வரும். லாஸ்ட் என்ன இருக்குது? இம்முங்கிற ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்குது. அந்த கான்சனன்ட் என்ன பண்ணுறோம்? அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ பிளேம் அப்படின்னு வரும். புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா சீனா இக்கு சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, ரெண்டு இ வந்துச்சுன்னா இ சவுண்டு, பி வந்தால் இப் சவுண்டு. இந்த ரெண்டு இ பி என்ன பண்ண ஈப்னு ஒரே இதாக கொடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன சொல்கிறாங்க? இக்குங்கிறது கான்சனன்ட், இருங்கிறது கான்சனன்ட். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இக்க அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இரு கூட்டல் இ என்ன வரும் நமக்கு? ரீ அப்படின்னு சொன்ன வரும். அப்போ ரீ அப்படின்னு போட்டோம். லாஸ்ட்டில் ஒரே ஒரு கான்சனன்ட் லெட்டர், இந்த கான்சனன்ட் என்ன பண்ணுமா? இப்போ அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ கிரீப் அப்படின்னு வரும். இது கிரீப் அப்படின்னு வரும். அடுத்து BLESS பீனா இப்பு சவுண்டு, எல்லுனா இல்லு சவுண்டு, ESSனா எஸ் சவுண்டு இல்லையா? இப்போ இப்பு இல்லு ரெண்டுமே கான்சனன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இல்லு கூட்டல் ஏ என்ன வரும் நமக்கு? லே அப்படின்னு வரும். அப்போ லே அப்படின்னு போட்டுக்கிறோம். லாஸ்ட் ஒரே ஒரு கான்சனன்ட் சவுண்டு இஸ். அப்போ என்ன பண்ணணும்? அந்த இஸ்ஸையும் அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ பிளஸ் அப்படின்னு வரும். என்ன வரும்? பிளஸ் அப்படின்னு வரும். அடுத்து CHASE அப்படிங்கிற விட சிஹெச்சுக்கு இச்சு சவுண்டு, ஏஎஸ்னா ஏஎஸ் சவுண்டு இல்லையா? இப்போ இச்சு கூட்டல் ஏ என்ன வரும் நமக்கு? சே அப்படின்னு வரும். அப்போ சே லாஸ்ட் ஒரே ஒரு கான்சனன்ட் இஸ் இருக்குது, அது அப்படியே போடுறோம். அப்போ சேஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ ATTEND அப்படிங்கிற வேர்டை அட்டன் அப்படின்னு சொல்லணும். BRUSH அப்படிங்கிற வேர்டை பிளஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். AWAKE அப்படிங்கிற விட அவேக் அப்படி பண்ணணும். BEHAVE அப்படிங்கிற விட பிஹேவ் அப்படின்னு சொல்லி பண்ணணும். CRUSH அப்படிங்கிறத கிரஸ் அப்படின்னு படிக்கணும். CURSE அப்படிங்கிறத கர்ஸ் அப்படின்னு படிக்கணும். BLAME அப்படிங்கிறத பிளேம் அப்படின்னு படிக்கணும். CREEP அப்படிங்கிறத கிரீப் அப்படின்னு படிக்கணும். BLESS அப்படிங்கிறத பிளஸ் அப்படின்னு படிக்கணும். CHASங்கிறத சேஸ் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ ஓகே, இந்த 10 வேர்ட்ஸுக்கும் நீங்கள் ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வேர்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.